வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வடசென்னை வளர்ச்சி திட்டம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு வரும் 1ஆம் தேதி முதல் அமல். மீண்டும் தீவிரமடையும் போர். ரஷ்யாவில் உள்ள 38 மாடி கட்டிடம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். மீட்பு பணிகள் தீவிரம். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூடு 23 பேர் உயிரிழப்பு. கடுமையாக நடந்து கொண்ட மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்தினர். நடிகை நமிதா புகார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க்கில் இன்று தொடக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். சென்னை மாநகரத்தின் சில பகுதிகளில், குறிப்பாக வடசென்னையில் போதிய அளவு அடிப்படை வசதிகளும் கட்டமைப்புகளும் இல்லாத நிலை உள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகரில் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற திட்டத்தை 1000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 3 ஆண்டுகளில் அரசு செயல்படுத்தும். இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தில் கட்டமைப்பு பற்றாக்குறைகளையும் வளர்ச்சி குறியீடுகளின் குறைபாடுகளையும் கண்டறிந்து அவற்றை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று 2023-24ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வரும் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 67 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இந்த சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் என 2 முறை கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. தேர்தல் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதற்கு மாறாக ஜூன் மாதம் 36 சுங்கச்சாவடிகளில் 5% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஏனைய 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் இந்த சுங்கச்சாவடிகள் வழியாக கடந்து செல்லும் வாகனங்கள் சுமார் ரூபாய் 5 முதல் 150 ரூபாய் வரை ஏற்கனவே இருக்கும் கட்டணத்தை விட கூடுதலாக செலுத்த வேண்டியது வரும் என கூறப்படுகிறது. ரஷ்யாவில் 38 மாடி கட்டிடம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் மீது கடந்த 2022 பிப்ரவரி 24ஆம் தேதி ரஷ்யா போர் தொடுத்த நிலையில் 3 ஆண்டுகளை கடந்தும் போர் நீடிக்கிறது. இந்த போரில் உக்ரைனின் பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியது. இருப்பினும் ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் போராடி வருகிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் உதவி அளித்து வருவதால் உக்ரைன் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. அந்த வகையில் ரஷ்யாவில் சரடோவ் நகரில் உள்ள 38 மாடி கட்டடம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் போல் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ட்ரோன் மூலம் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் பெண் உள்பட 4 பேர் காயமடைந்தனர். மேலும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பேருந்துகளில் பயணித்தவர்களை தடுத்து நிறுத்திய பயங்கரவாதிகள் அவர்களை இறக்கிவிட்டு அவர்களின் அடையாளங்களை சரிபார்த்த நிலையில் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். அதில் பலுசிஸ்தானின் முசாகேல் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாகவும் பயங்கரவாதிகள் 10 வாகனங்களுக்கும் தீ வைத்ததும் தெரிய வந்தது. மேலும் இறந்தவர்கள் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டது. இந்த கொடூர சம்பவத்துக்கு பலுசிஸ்தான் முதல்வர் சர்பராஸ் புக்டி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். துரைமுருகன் உடனான தனது நட்பு தொடரும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். விஜயவாடாவில் நடைபெறும் வேட்டையன் 3ஆம் கட்ட படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் இன்று சென்னையில் இருந்து விமானம் மூலம் விஜயவாடாவுக்கு புறப்பட்டார்.
அப்போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமைச்சர் துரைமுருகன் தனது நீண்டகால நண்பர் எனவும் துரைமுருகனுடனான நட்பு எப்போதும் தொடரும் எனவும் தெரிவித்தார். மேலும் தனது கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்திய நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் ரஜினிகாந்த் கூறினார். மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்டகால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். விஜய் கட்சிக்குடி அறிமுகப்படுத்த பாடல் வெளியிட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி பூவிருந்தவள்ளி கிளைச்சிறையில் இருந்த திருமலைக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மேலும் இந்த கொலையில் தொடர்புடையவர்களை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் வழக்கில் கைதாகி பூவிருந்தவள்ளி கிளைச்சிறையில் இருந்த திருமலைக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. பூவிருந்தவள்ளி அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட திருமலை மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் நடமாட்டம் தொடர்பான தகவல்களை கொலை கும்பலுக்கு கொடுத்தவர்தான் ஆட்டோ ஓட்டுநரான திருமலை என்று கூறப்படுகிறது. அரியலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அரியலூர் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக கழக பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. சட்டத்திட்ட திருத்த குழு இணை செயலர் சுபாஷ் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கழக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்தும், கலைஞர் நாணயத்தினை வெளியிட்ட மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாவட்ட, மாநில அனைத்து அணி நிர்வாகிகள், பொது உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் தெருமுனை பிரச்சாரம் நடத்த அனைவரும் தயாராக வேண்டும் என்று தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 60வது வார்டுகளில் அதிமுகவில் இணைந்த புதிய உறுப்பினர்கள் மற்றும் பழைய உறுப்பினர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட டிஜிட்டல் வடிவிலான அடையாள அட்டை வழங்குவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் சின்னத்துரை, மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி இணை செயலாளர் பெருமாள்சாமி, முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் மெய்யநாதன் முதலமைச்சரின் நிவாரணத் தொகையை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாலங்காட்டில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அந்த கிடங்கில் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த திருவாவடுதுறையைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் லட்சுமணன் என்பவர் திருவாரூர் அரசு மேல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்தில் குமார், கலியபெருமாள் ஆகிய 2 பேர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த கர்ணன், லட்சுமணன் ஆகிய இருவரின் குடும்பத்தினரை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரணத் தொகையிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கினார். அப்போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, MLA நிவேதா முருகன், முன்னாள் MP ராமலிங்கம் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருவாலங்காடு பகுதியில் வெடிமருந்து தொழிற்சாலையில் வெடிப்பொருட்கள் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருந்த இந்த பகுதியை சார்ந்த கர்ணன், லட்சுமணன், கலியபெருமாள், குமார் உள்ளிட்டோர் பணியில் மேற்கொண்டனர். எதிர்பாராமல் வெடிவிபத்து ஏற்பட்டு விபத்தின் காரணமாக கர்ணன் மற்றும் லட்சுமணன் 2 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் கலியபெருமாள் மற்றும் குமார் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனை அறிந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக துரித நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களுக்கான அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைப்பதற்கும் இருக்கின்ற நமது விருத்தாச்சலம் அருகே நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் CV கணேசன் பரிசு வழங்கினார்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் மண்டபத்தில் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி பேச்சுப் போட்டி நடைபெற்றது. மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுப் போட்டியினை நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் வாழ்த்தி பேசிய பின் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், நகர செயலாளர் தண்டபாணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். எக்ஸ் தளத்திலிருந்து வெளியேறிய வருண்குமாருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அரியலூர் பெரம்பலூர் பகுதிகளில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எக்ஸ் தளத்திலிருந்து வெளியேறிய வருண்குமாருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் திமுகவும் பாஜகவும் வேறு வேறு அல்ல எனவும் பாஜகவில் 100% இந்துக்கள் இருப்பதாகவும் கூறினார். தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, நீ எல்லாமே சாமியை மையமாக வச்சு தான் அரசியல் பண்ண முடியும். அது அவங்களுக்கு, நாங்கள் வாழ்கிற பூமியை மையமாக வச்சு தான் அரசியல் செய்வோம். அவங்களுக்கு, எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வணங்குகிற சாமியை விட வாழ்கிற பூமி தான் முக்கியம். சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதெல்லாம் பேசி என்ன பயன் இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் உங்கள் அழைப்பு வந்து நீங்கள் கலந்து கொள்வது வாய்ப்பு. அது அவசியமற்றது. அழைக்க மாட்டார், அழைக்கக்கூடாது. அவங்க கட்சி, அவர் தொடக்க விழாவில் போய் மற்றவங்களை வச்சு தம்பி செய்ய மாட்டார், செய்யக்கூடாது. விஜய் சம்பாதிச்சா அவங்களோட தேர்தல் தயாராக இருக்கும். தூத்துக்குடி அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவினை திமுக பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திம்மராஜபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பேரூரணி கிராமத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றவர்கள் 14 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளிடம் உரிய பண வசதி இல்லாத காரணத்தினால் தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் வீடு கட்ட முடியாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் திமுகவை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் சித்திரை செல்வன் என்பவர் இந்த இலவச வீட்டுமனை பட்டாவை அந்த பகுதியை சேர்ந்த சிலருக்கு விற்பனை செய்து பணத்தை பெற்றுக் கொண்டதாக தெரிகிறது. தொடர்ந்து இடத்தை வாங்கியவர்கள் அதில் வீடு கட்ட துவங்கிய நிலையில் இதனை அறிந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தங்கள் இடத்தை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மீட்டுத் தர வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நிலத்தை மீட்டு தருவதாக ஆட்சியர் கூறியிருந்த நிலையில் தற்போது வரை தங்கள் இடத்தை மீட்டு தர எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை அருகே விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 975 கேரள லாட்டரி சீட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் கேரள மாநில லாட்டரி சீட்டுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கரம்பக்குடி போலீசார் ஆய்வு மேற்கொள்ளும் போது கரம்பக்குடி வாணிய தெரு பகுதியை சேர்ந்த முகமது ரபிக் என்பவர் கேரள லாட்டரி சீட்டுகளை விற்பனைக்காக வாங்கி வந்தது தெரியவந்தது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 975 லாட்டரி சீட்டுகள் மற்றும் 46,700 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்து ரபிக்கை சிறையில் அடைத்தனர். விருத்தாச்சலம் அருகே இரவு நேரத்தில் வாகனங்கள் ஓட்டி செல்லும் ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வேப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விபத்துகளை தவிர்க்கும் வகையில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வில் இரவு நேரங்களில் செல்லும் அனைத்து வாகன ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புடன் வீட்டுக்கு செல்லுங்கள் என கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டி செல்பவர்களுக்கு தேநீர் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. காவல்துறையினரின் இந்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். மயிலாடுதுறையில் உள்ள அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவிகளின் சங்கம விழா நடைபெற்றது.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 3267 மாணவிகள் பயின்று வரும் நிலையில் முன்னாள் மாணவிகளின் சங்கம விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 1982ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் கலந்து கொண்டனர். பள்ளி தலைமை ஆசிரியர் புஷ்பவள்ளி தலைமையில் நடைபெற்ற இந்த சங்கம விழாவில் மாணவ மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். இதில் பேராசிரியர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், குடும்ப தலைவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். குன்றத்தூரில் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை அடுத்த குன்றத்தூர் நகராட்சி அலுவலகம் அருகே காமராஜரின் பிறந்தநாள் விழா காஞ்சிபுரம் சமத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக எர்ணாவூர் நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் அப்பகுதியில் வசித்து வரும் 1000 ஏழை எளிய பொதுமக்களுக்கு சுயதொழில் செய்வதற்கான தையல் இயந்திரம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், அரிசி மூட்டை மற்றும் அரசு பள்ளி தூய்மை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்டவை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, நகர உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒளி முகமது பேட்டையில் இருந்து பேரணியாக கங்கை கொண்டான் மண்டபம் வரை மதுபோதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று துண்டு பிரச்சாரங்களை விநியோகம் செய்தனர். இப்பேரணியில் மாவட்ட தலைவர் அக்ரம் மற்றும் மக்தும் கலந்து கொண்டு தமிழக அரசு போதைப் பொருள் ஒழிப்பில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பேசினர். இதில் மருத்துவர் அணி செயலாளர் சர்புதீன், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஓமலூர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஏழை மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் துப்புயி அடிகளாரின் விண்ணக பிறப்பு விழாவையொட்டி அவரது வேடம் அணிந்த மாணவி பவனியாக ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டு அருட்தந்தை விமல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாணவிகளின் நடனம், நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து 150 ஏழை மாணவிகளுக்கு பள்ளி குழுமத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான அருட் சகோதரிகள், பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். தூய இதய மரியன்னை சபையின் 150வது விண்ணக பிறப்பு விழாவை சிறப்பாக லூயிஸ் சவேனியன் துப்பி அடிகளாரின் இந்த நாம விழாவிலே கொண்டாடி மகிழ்வதை நினைத்து மகிழ்ச்சியுறுகின்றது எம் சபை. சிறப்பாக 150வது விண்ணக பிறப்பின் தந்தையின் ஆண்டானது எங்களுக்கு எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளி தருவதாக இருக்கின்றது. இன்றைய நாட்களில் இத்தனை பெண் குழந்தைகள் அரக்கோணம் அருகே திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள பாரஞ்சி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரக்கோணம் மேற்கு ஒன்றியம் சார்பில் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளையொட்டி மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. பரஞ்சி முகாம் செயலாளர் சங்கீதராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய செயலாளர் பாக்யராஜ் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். இதில் கட்சி பொறுப்பாளர்கள் அஜித்குமார், ஜெயபிரகாஷ், அசோக் உட்பட பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி விழாவை தற்போது சிறிய தொகுப்பாக காணலாம். ராணிப்பேட்டை அடுத்த செட்டித்தாங்கல் கிராமத்தில் ஏரிக்கரை தெருவில் உள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி காலில் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 4 வயது சிறுமி ராதை வேடம் அணிந்து கொண்டு அலங்காரத்தில் இருந்த கிருஷ்ணரை தரிசனம் செய்து வழிபட்டார். தூத்துக்குடி கதிர்வேல் நகரில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் பெருமாள் ஆலயத்தில் சேவா பாரதி சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி குழந்தைகளுக்கான கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் புனைதல் போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் உள்ள ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனுக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த மேக்களூர் கிராமத்தில் அமைந்துள்ள நவநீத கோபாலகிருஷ்ணன் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து பஜனை பாடல் பாடப்பட்டு கோலாட்டத்துடன் பால்குட ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நவநீத கோபாலகிருஷ்ணனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். அமெரிக்க ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி நியூயார்க்கில் இன்று தொடங்குகிறது. ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கி வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் ஆடவர் பிரிவில் நடப்பு சாம்பியனும் செர்பிய வீரருமான நோவக் ஜோகோவிச், ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்கராஸ், ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வரேவ், ரஷ்ய வீரர்கள் டேனியல் மேத்வதேவ், ஆந்திரே ரூபலே உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர். இதேபோல் மகளிர் பிரிவில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக், பெலராஸின் அரினா சபலென்கா, கஜகஸ்தானின் எலினா ரைபகினா, அமெரிக்காவின் கோகோ கவ் உள்ளிட்டோர் களமிறங்க உள்ளனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 53,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 6,695 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 53,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,432 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 92 ரூபாய் 90 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 92,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 555 புள்ளிகள் அதிகரித்து 81,641 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 167 புள்ளிகள் அதிகரித்து 24,990 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வடசென்னை வளர்ச்சி திட்டம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு வரும் 1ஆம் தேதி முதல் அமல். மீண்டும் தீவிரமடையும் போர். ரஷ்யாவில் உள்ள 38 மாடி கட்டிடம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். மீட்பு பணிகள் தீவிரம். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூடு 23 பேர் உயிரிழப்பு. கடுமையாக நடந்து கொண்ட மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்தினர். நடிகை நமிதா புகார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க்கில் இன்று தொடக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.